நவம்பர் 28 கன்சல்டேஷன் ஆபீஸ்ல என்ன கன்சல்டேஷன் நடந்துச்சுன்னு காம்ரேட் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் உங்ககிட்ட சொன்னார். இந்த கன்சல்டேஷன் பேப்பர் எல்லா போனுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் உங்களுக்கு வந்திருக்கோம், நீங்க படிச்சிருப்பீங்க. மறுபடியும் அதை உங்களுக்கு நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்றேன், என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரியல. இந்த கன்சல்டேஷன் பேப்பர்ல கன்சல்டேஷன்னாக்கா 4 தரப்பான மக்கள் உட்காந்து விவாதம் பண்றாங்க, ஆர்கியூமெண்ட் நடக்குது. யார் 4 தரப்பான மக்கள்னாக்கா, ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஆபீசர், ரீஜனல் லேபர் கமிஷனர். இரண்டாவது நம்முடைய கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய யூனியன் தலைமை மீனாட்சி சுந்தரம் அவர்களும் காம்ரேட் ஜேஆர் பாபு சார் அவர்களும், இவங்க 2வது குரூப். 3வது பெம்பல்ல இருக்கிற அனைத்து கான்ட்ராக்டர்கள். 4வது மேனேஜ்மெண்ட். இவங்க 4 பேர் என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு இந்த பேப்பர்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நாங்க அவங்க கூட டிஸ்கஷன் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அந்த ஒர்க்கர்ஸ் வேலைக்கு வரக்கூடிய பட்சத்துல அப்படின்னு கான்ட்ராக்டர் சொல்றாரு. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுது, அவங்க கான்ட்ராக்டர் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்களுடைய அப்ரோச் கான்ட்ராக்டர் எடுத்து முதல் கான்ட்ராக்டர் முதல்ல எங்களுக்கு வரணும். 2வது 3வது நம்மளுடைய யூனியன் சொல்லுது, the union submitted the following. அதுல 4 பாயிண்ட் சொல்றாங்க. முதல் பாயிண்ட் என்னன்னாக்கா, the existing MOS which expired on 31/3/2024 should be replaced with a new one 1/4/2024. அதாவது நம்ம கொடுத்திருக்கிற சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட், அந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மார்ச் மாசம் அது முடிவுக்கு வந்துச்சு. ஏப்ரல் மாசத்துல நீங்க தொடங்கணும். ஏன் அந்த பாயிண்ட் சொல்றாங்கன்னாக்கா, நம்ம இப்ப நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளிலிருந்து மேனேஜ்மெண்ட் கணக்கு வச்சுக்க கூடாது. அப்ப நாளிலிருந்து அந்த ஐஎஸ் வரும். எப்ப எக்ஸ்பயர் ஆன டேட்ல இருக்கீங்களோ அன்னிலிருந்து இருக்கிற ஐஎஸ் வரணும், அன்னிலிருந்து இருக்கிற அக்கௌண்டபிள் ஆகணும்ன்ற அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ரெடி டு டிஃபர் த ஸ்ட்ரைக் for 30 days to ensure peaceful industrial environment, to have conductive discussion with the principal employer and the contractor. இந்த போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் எடுத்து வச்சுக்கோங்க, என்ன பண்ணிக்கிறேன் லெட்டர் எல்லாருக்கும் இருக்கும் உங்ககிட்ட. அதாவது 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 30 நாள் இந்த ஸ்ட்ரைக்கை ஒத்தி வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ரெடி டு டிஃபர் த ஸ்ட்ரைக் 30 days, 30 நாள் ஒத்தி வைக்கிற பட்சத்துல இந்த எங்களை கூப்பிட்டு நீங்க பிரின்சிபல் எம்ப்ளாயர் டிஸ்கஷன் பண்ணலாம் அண்ட் கான்ட்ராக்டர், அதுக்கப்புறமா கான்ட்ராக்டர் வரணும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எம்ப்ளாயர் எங்களை கூப்பிட்டு இது பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ல கான்ட்ராக்டர் சைன் பண்ணுவாங்க, நம்ம சைன் பண்ணுவோம், பிரின்சிபல் எம்ப்ளாயர் சைன் பண்ணுவோம், ரீஜனல் ஆஃபீஸர் 4 பேர் தான் இதுல இருப்பாங்க சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட். ஏன் இந்த 30 நாள் ஸ்ட்ரைக்கை தள்ளி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஸ்ட்ரைக் ஆனப்போ ஸ்ட்ரைக் நம்ம வாபஸ் வாங்கி உள்ள போனோம். உள்ள போனதுக்கு அப்புறம் வழக்கமா இது நடக்கிறதா, இதுக்கு முன்னால இருக்கிற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கூட 3 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும், 1 மாசம், 1 வருஷம் கூட ஆகலாம், இது 6 மாசம் 8 மாசம் கூட ஆகலாம். இந்த 30 நாள் எதுக்கு சொன்னாங்கன்னா, 30 நாளைக்குள்ள என்னுடைய பேச்சுவார்த்தை நீ பேசி முடிச்சிடணும். ஆகையினால அந்த 30 நாள்ல நான் ஸ்ட்ரைக்கை தள்ளி வைக்கிறேன்றது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், ரீசனபிள் Attack increase in the daily wages of the workers should be provided, which can be adjusted in the final settlement increase. அதாவது எனக்கு ஒரு முன்பணமா கொடு, அடாக் கொடு. எதுக்காக இந்த முன்பணம் கேட்கிறோம்? இப்ப நம்மளுக்கு எப்படி சம்பள உயர்வு ஆச்சுனாக்கா ஃபைனல் செட்டில்மெண்ட்ல கண்டிப்பா நம்மளுக்கு அரியர்ஸ் வரும். இப்ப இந்த 1 மாசம் சம்பளம் இல்லாம இருக்கிறாங்க இந்த தொழிலாளிங்க, அதனால உள்ள வந்தவொடனே எனக்கு ஒரு முன்பணமா கொடு அடாக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3வது பாயிண்ட். 4வது, the P principal employer to ensure that there is no victimization on the striking workers and the union leaders once the work is resumed. அதாவது இந்த ஸ்ட்ரைக்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் யூனியன் லீடர் உட்பட
யார் மேலேயும் நீங்க வந்து பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடாது மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இது. ஏன்னா உள்ள வந்துட்டு பிறகு அவங்க சப் கான்ட்ராக்ட், இவங்க டோக்கன் ட்ரெயினி, இவங்க நான் எம்ஓஎஸ், இவங்க பெயிண்டிங் கான்ட்ராக்ட், உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ எம்ஓஎஸ் இல்ல, இது மாதிரிலாம் சொல்லி மறைமுகமாவோ நேரடியாவோ பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை இந்த மேனேஜ்மெண்ட் முன்னால எடுத்திருக்காங்க. ஆகையினால இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் ஸ்ட்ரைக்ல முன்னால இருக்கிற நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியை நம்பிதான் வந்துருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க கூட நிற்குவோம். அன்னைக்கு கூட நான் பேசுறப்ப சொன்னேன், எல்லா தொழிலாளியும் உள்ள போயிட்டு வந்தா நான் உள்ள போவேன். அதே வார்த்தை இன்னும் சொல்றேன். அதெல்லாம் வந்து அவர் எழுதி கொடுத்து வந்துருக்காங்க. யாரையும் எந்த பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை இந்த மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடாது. இந்த 4 பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் வந்து டிஸ்கஷன் வந்து சொல்றாங்க, கான்ட்ராக்ட் கிட்ட பேசணும், கான்ட்ராக்ட் மூலமா எடுக்க வரணும் அப்படின்னு. அப்புறம் யூனியன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நமக்கு கொடுக்கல, டைம் லைன் கொடுக்கல, கன்ஃபியூஷன் வரலாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அவங்க கொடுக்குற டைம் லைனுக்கு எங்களால ஒத்து வர முடியாது. அப்புறம் இது எல்லாத்தையும் கேட்ட லேபர் கமிஷனர் சொல்றாரு. இப்ப தெளிவா நீங்க கேளுங்க. லேபர் கமிஷனர் இப்ப சொல்றாரு, the consideration officer directs the management, director சொல்றாரு, மேனேஜ்மெண்ட் ஆர்டர் பண்றாரு, மேனேஜ்மெண்ட் ஆர்டர் பண்றாரு. the consideration officer directs the management to come out with written submission on each of the demands raised by the union by 9/12/24. அதாவது 9ஆம் தேதி சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் இவங்க என்னென்ன கொடுத்துறாங்களோ அந்த என்னென்ன கொடுத்துறாங்க ஈச் ஆஃப் த டிமாண்ட் ரைஸ் பை தி யூனியன்னா சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ல நம்ம போட்டிருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் அந்த பாயிண்ட்ல ரெக்ரூட்மெண்ட் கேட்டுக்கிறோம், ஆனுவல் இன்கிரிமெண்ட், போனஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டி, இந்த எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டி, ஜிஎஸ்டி பிடிக்கிறது, ஸ்கூல் பஸ் ஃபெசிலிட்டி, கேண்டீன் ஃபெசிலிட்டி, இதுல என்னென்ன போட்டிருக்கோமோ சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஷாப் நம்ம கொடுத்து எல்லாரும் கையிலும் கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டியோட ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாம அந்த ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் மேல நீ என்னென்ன உங்களுக்கு தெரியும் கைப்பட லெட்டர் எழுதி எடுத்துன்னு வா, வெறும் வாயில வந்து சொல்லாத அப்படின்னு ஆர்டர் போட்டுக்கிறாரு. யார் போட்டுக்கிறது? லேபர் கமிஷனர். வித்தவுட் ஃபெயில், மறுக்காம கையில எழுதி எடுத்துன்னு 9ஆம் தேதி வித்தவுட் ஃபெயில் மறுக்காம கண்டிப்பா கட்டாயமா நீ எடுத்துன்னு வரணும். The consideration officer also advises the union to defer the strike. இப்ப அவங்களுக்கு சொன்னாரு, இப்ப நம்மளுக்கு என்ன பண்றாருனாக்கா கன்சிடரேஷன் ஆபீசர் டைரக்டர் மேனேஜ்மெண்ட் ஆர்டர் பண்றாரு, மேனேஜ்மெண்ட் டைரக்டா சொல்றாரு. நம்மளுக்கு என்ன சொல்றாரு? the consideration officer also advises, நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாரு. என்ன அட்வைஸ் பண்றாரு? to defer the strike. தெளிவா இருக்கு பாருங்க. defer, it is not called off or withdrawal. called off தான் முடிஞ்சிட்டு கட்டம், விட்ராவல்னா வாபஸ் வாங்கி நான் போயிருந்தேன், திரும்ப உட்கார மாட்டேன். எப்போ அட்வைசர் யூனியன் டு டிஃபர் தி ஸ்ட்ரைக்னா நீ ஒத்தி வை அப்படின்னு நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிறார். ஃபர்தர் வந்து லாஸ்ட் லைன் வந்து கான்ட்ராக்டர்ஸும் வந்து என்ன நீங்க வந்து இஷ்யூட் பை ரிசீவிங் தி ரிட்டர்ன் சப்மிஷன் நீங்க லீவ் எடுத்துவாங்க கான்ட்ராக்டர் சொல்லிக்கிறார். இதுல வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. இது கீழே இருக்கு பாருங்க, இந்த லெஃப்ட் சைடுல இருக்குது. இந்த லெஃப்ட் சைடுல இருக்குது நம்ம யூனியன்காரங்க போனது. யூனியன் ஆபீசர் ஒரு சிக்னேச்சர், காங்கிரஸ் நிலையத்திலும் ஏர் பஸ்ல வந்து சிக்னேச்சர். இவங்க எழுதி கைப்பட கொடுத்துட்டு வரல. நிறைய பேர் நேரத்தில் கூட பேசுறாங்க, எழுதி கொடுத்து வந்தாங்க, இவங்க யாரும் எழுதி கொடுத்துட்டு வரல. ரைட் சைடுல இருக்கு பாரு, அஜிடேஷன் டு பி கால்ட் ஆஃப் அண்ட் நார்மலி அண்ட் ரீஸ்டோர் தென் தி இனிஷியல் டிஸ்கஷன் ஆஃப் தி கான்ட்ராக்டர். அவங்க யார் எழுதி கொடுத்தா நீங்க மேடம் எழுதி கொடுத்துறாங்க, அவங்க கால்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தோடனே நாங்க பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அதுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து ஃபார் டிஸ்கஷன் ஸ்ட்ரைக் டு பி கால்ட் ஆஃப் ஒரு கான்ட்ராக்டர். அதுக்கு இருக்குது டிஸ்கஷன் will be taken when strike called off. We will take your concern with management and we really to take discussion with the management. இது ஒரு கான்ட்ராக்ட். இந்த ரைட் சைடுல இருக்குது, மேல இருக்குது வந்து எஸ்ஆர் டிபார்ட்மெண்ட் சார்ந்த மேடம், கீழே இருக்கிறதுனால கான்ட்ராக்டர் எழுதி கொடுத்துறாங்க. ஒரு நம்ம இனாக்ரேட் பண்ண ஆரம்பிச்சுனாக்கா இந்த மாதிரி அவங்க கொடுத்துறாங்க. இவ்வளவு நாள் நம்ம எம்பி எம்எல்ஏ வந்திருக்கிறோம், நம்மளுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண உள்ள போய் பேசினாங்களோ அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்டோம்னாக்கா ரைட்டிங்ல கொடுத்து சொல்லு, ரைட்டிங்ல கொடுத்து சொல்லு. இப்போ அவங்க ரைட்டிங்ல கொடுத்துக்கிறாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இப்போ நீ வந்து வித்தியனால நமக்கு என்ன பண்ணாங்க, நாங்க சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கொடுக்குறப்ப கூட என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை,
அட்ரஸிங் வந்து நீ வந்து கான்ட்ராக்டர் மூலியமா கொடுத்து கொடு. உள்ள எந்த ஒரு நோட்டீஸ் கொடுத்தாலும் எந்த ஒரு லெட்டர் கொடுத்தாலும் த்ரூ கான்ட்ராக்டர் தான், டைரக்ட் இல்ல, உள்ள மேனேஜ்மெண்ட் கிடையாது. அப்போ என்ன பண்றாங்க, அவன் உனக்கு சம்பந்தம் இல்ல நம்மள ஒதுக்கி வச்சான். எப்போ உனக்கு சம்பந்தம் இல்ல இதுக்கு முன்னால ப்ரீவியஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் நீ தானே பண்ண. அப்பாயின்மெண்ட் ரெக்ரூட் பண்றப்ப டைரக்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க தானே பண்ணீங்க. எதுலயும் உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு தான் நம்ம வந்து போராட்ட ஆரம்பிச்சோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீ கான்ட்ராக்டர் பேசுற. இப்போ டைரக்டா வந்து நம்மளுக்கு லெட்டர் கொடுத்துறாங்க. அதனால அவர் நேற்று என்ன சொன்னாருனாக்கா, நீ வந்து கொடுக்குற பாரு பிரச்சனை லெட்டர் அத்த கான்ட்ராக்டர் கொடுக்காத, த்ரூ த மேனேஜ்மெண்ட் போட்டு கொடு. டைரக்டா மேனேஜ்மெண்ட் நீ குத்தியானாக்கா அவன் வாங்கிட்டான்னாக்கா உனக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்குது. தெளிவா சொல்றேன். இப்ப நீ டைரக்டா வந்து கான்ட்ராக்டர் மூலமா கொடுத்துட்டு நான் சைக்கிள் வந்து தள்ளி வைக்கிறேன் போயிடுறேன் அப்படியெல்லாம் இல்ல. தெளிவா புரிஞ்சுக்கோ, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சந்தேகம் தான் கேட்கலாம், தெளிவா புரிஞ்சுக்கோ. அந்த லெட்டர் வந்து நான் படிக்கிறேன். இப்ப என்ன லெட்டர் அது கொடுக்கறதுக்கு அதுவும் படி. த்ரூ த மேனேஜ்மெண்ட் பெர்மல் லிமிடெட் நம்ம லெட்டர் கொடுக்குறோம். அவன் வாங்கிட்டாங்கன்னா சீல் போட்டு சைன் வந்து அக்னாலஜ்மெண்டோட வரும். வாங்கிட்டாக்கா அவங்க கமிட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். உனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய சாப்டர் ஆஃப் டிமாண்ட் மேல அவங்க தான் பேச போறாங்கன்னு அர்த்தம். அவங்க தான் சால்வ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். கமிட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க இன்கேஸ் வாங்க நீ கான்ட்ராக்ட் மூலமா கொடு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னாக்கா அப்போ வந்து நம்ம இங்க ஸ்ட்ரைக்க தொடரணும்னு கான்ட்ராக்ட் சொன்னாங்க. வாங்க மாட்டேன். இப்ப லேபர் கமிஷனர் கிட்ட போயிட்டு சார் நீங்க சொன்னீங்க மேனேஜ்மெண்ட் அட்வைஸ் பண்ணீங்க, நீங்க டைரக்ட் பண்ணீங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டார்ட் ஆஃப் டிமாண்ட் மேல நெகோசியேஷன் பண்ண சொன்னீங்க. நாங்க ரெடியா இருக்கிறோம். 9ஆம் நாங்க எழுதி எடுத்து வரலாம் கூட இருந்தோம். நாங்க கூப்பிட்டோம், இவங்க வரல, இவங்க கொடுக்குறாங்கக்கா. அப்போ வந்து நம்ம வந்து திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து அப்போ லேபர் கோர்ட்டுக்கு போயிடும். லேபர் கோர்ட் போச்சுன்னா ரொம்ப நாள் இருக்கிறோம்னு அவர் சொன்னார். இப்போ வாங்கிட்டாங்கன்னா அவங்க கமிட்மெண்ட் ஆயிட்டாங்க. வாங்கலனாக்கா தொடர்ந்து ஸ்ட்ரைக் போல அவர் சொன்னார். இதுதான் அவர் சொன்ன விஷயம் நேற்று சொன்னது. இப்போ வந்து லெட்டர் கொடு பேப்பர் சைட் நீ ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோ. ஸ்ட்ரைக் அவங்க கையில எடுத்து நீ உள்ள போற. நீ 9ஆம் தேதி கூப்பிடல, இல்ல 9ஆம் தேதிக்குள்ள கூப்பிடல, இல்ல அங்க எடுத்து போய் லேபர் கமிஷனர் நீ எடுத்து போய் சப்மிஷன் பண்ணல. அப்போ உங்க கையில என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரைக் இருக்குது. கண்டிப்பா நம்ம ஒத்திகை திட்டம் போறோம், டிபார்ட்மெண்ட் போறோம், திரும்ப வரோம். அதுக்கு எந்த விதமான போலீஸ் பர்மிஷனும் தேவையில்லை. மறுபடியும் எந்த விதமான ஒரு நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் தேவையில்லை. நம்ம வழிமுறைகளும் தேவையில்லை. இதெல்லாம் பண்ண எந்த ப்ரொசீஜர்ஸும் தேவையில்லை. அதனால ஸ்ட்ரைக்கை நம்ம கையில் எடுத்துட்டு போய்க்கிறோம். இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒத்திகை வைக்கப்பட்டு நம்ம போறோம். லெட்டர் எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். இந்த லெட்டரை அவங்க வாங்கினாக்கா கமிட்மெண்ட் ஆகிட்டாங்கன்னு நான் திரும்ப சொல்றேன். லெட்டர் அவங்க வாங்கலன்னா லாக் அவுட். இந்த போராட்டத்துக்கு அவங்களே நம்மள தள்ளப்படுறாங்களோ, அவங்களால நம்ம தள்ளப்படுறோம். இதுக்கு காரணம் மேனேஜ்மெண்ட். நாளைக்கு நீ தைரியமா லேபர் கமிஷனர் கிட்ட சொல்லலாம், இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லலாம், கவர்மெண்ட் சொல்லலாம், இவ்வளவு ரூட்டிங் கொடுத்து கூட லேபர் கமிஷனர் சொல்லி கூட உள்ள போல, நான் கைப்பட எழுதி கொடுத்து கூட உள்ள போல, நான் உள்ள போறதுக்கு ரெடியாகிறேன். நான் லெட்டர் எடுத்து நீ வாங்கல, நீ பேப்பர் சைடாக தொழிலாளி பேப்பர் கேட்கிற. இந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு பாருங்க. டு த மேனேஜ்மெண்ட் பெர்மல் லிமிடெட் கேஜிஎஃப் காம்ப்ளெக்ஸ் பெர்மல் நகர் போஸ்ட் கேஜிஎஃப் சப்ஜெக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்கோயிங் ஸ்ட்ரைக். டிபார்ட்மெண்ட் என்னுடைய ஸ்ட்ரைக்கை ஒட்டி வைக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் மேல இந்த வந்து ஸ்ட்ரைக்கை நான் ஒட்டி வைக்கிறேன். இதுல வந்து யாரும் எந்த விதமான பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. இந்த லெட்டர்லயே இருக்கு. இதுதான் போடுறது லெட்டர். இதுதான் விஷயம். அவர் நேற்று சொன்னது. இதை பத்தி எல்லாம் விளையாடுறியா சிவகுமார் அவர்கள் சொல்லுங்க.